45 வயது பெண் தன்னுடைய காம உணர்ச்சிகளை அடக்க முடியாம 20 வயசு பையன் கூட உடலுறவுல ஈடுபட்டு கள்ளத்தொடர்பு வச்சிருந்தா. சொல்லதுக்கே, அதாவது வாயால சொல்லதுக்கே எவ்வளவு கூசுது, கேவலமா இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு உண்மையான ஒரு சம்பவமே நடந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமாங்க? எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நியூஸ்ல எவ்வளோ விஷயம் பார்க்குறோம். கணவன் மனைவியை கொலை பண்ணது, மனைவி கணவனை கொலை பண்ணது, அம்மாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டு எப்போ வாயாலேயே சொல்ல முடியல, அவ்வளோத்துக்குள்ள கேவலமான விஷயம்லாம் நடக்குதுங்க. எனக்கு இப்போ ஒரே ஒரு பயந்தாங்க, நம்மளுடைய சமுதாயம், அதாவது அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் நல்ல ஒரு சமுதாயத்தை நோக்கி தான் போகுதா? அந்த கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இப்போ என்னதாண்டா சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உண்மையாகவே ஒரு ரொம்பவுமே கேவலமான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. அது என்ன நடந்துச்சு, கடைசியில் எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் என்னைக்கா இருந்தாலும் அதை நம்ம மறைக்கவே முடியாது. அந்த தப்பு வெளியே வரதான் செய்யும். ஏன்னா தவறு செஞ்சால் அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். அதே மாதிரி இதுக்கும் தண்டனை கிடைச்சிட்டு என்ன ஏதுன்னு வெளாவரியாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது போக இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய க்ரைம் கேசஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு வெளாவரியா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜூன் 18 எப்பவும் போல ஒரு நார்மலான நாளுங்க. வேதாரண்யம் பக்கத்தில் புஷ்பவனம் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்கு. அந்த பீச்சில் உள்ள நிறைய மக்கள் பதறி அடிச்சுட்டு போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிறைய வீடியோவும் எடுக்கிறாங்க. அந்த வீடியோ அந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு ஷேர் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ரொம்பவுமே பலத்த காயத்தோட ஒரு பொணமாக கிடக்குறாங்க அந்த பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த எல்லாமே போலீஸ்காரங்களுக்குலாம் நியூஸ் போகுது. போலீஸ்காரங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கும் இது யாருன்னே தெரியலை. அப்போ என்ன ஆகுது, போலீஸ்காரங்க இது யார் என்னன்னு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 2 பேர் வராங்கங்க. அதில் ஒருத்தருடைய பேர் சமுத்திரமூர்த்தி, அவருக்கு 35 வயசு. இன்னொருத்தங்களோட பேர் தினேஷ், அவருக்கு வெறும் 20 வயசு. இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடியோ நாங்களும் பார்த்தோம். நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தேடின என்னுடைய மனைவி, அதாவது அந்த சமுத்திரமூர்த்தியோட மனைவி மற்றும் அந்த 20 வயசு உள்ள அந்த தினேஷோட அம்மா, அவங்க தான் இப்படி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்னன்னா, போலீஸ்காரங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அதாவது அந்த இறந்து போன பொம்பளை யார் தெரியுமா? அவங்களுடைய பேர் துர்கா தேவி. அவங்களுக்கு 45 வயசுங்க. ஸோ இப்போ யார் இறந்துட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இவங்க யாரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு இப்போ ஒரு டவுட்டு. அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டையும் பையன்கிட்டையும் விசாரிக்காங்க. அப்போ விசாரிக்கும் போது அவங்களும் சொல்கிறாங்க, என்ன ஏதுன்னு தெரியல, இவளுக்கு அந்த அளவுக்கு இப்படி கொடூரமாக அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு இவளுக்கு அந்த லெவலுக்கு எந்த விரோதி இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் கணவர் சொல்கிறாரு. அது போக என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஒய்ஃபோட பாடியை காட்டுவாங்க தெரியுமா? அப்போ காட்டும்போது அவங்களுடைய செல்ஃபோன், 10 பவுன் நகை, அது போக வெள்ளி கொலுசு எல்லாமே தொலைஞ்சிருக்கு. ஸோ இவங்கள இந்த மாதிரி நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. யார்? அந்த கணவர் சமுத்திரமூர்த்தியும் பையன்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க என்னதான் இருந்தாலும் அதை அப்படி எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நம்ம நம்பிட முடியாது. நகை எல்லாமே திருடு போயிருக்கு. ஆனாலும் இதுதான் மோட்டிவான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒரு டவுட்டு. அப்போ தான் நல்ல தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, என்ன நடந்துச்சு, இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்குறாங்க. இப்போ தான் எல்லாத்தையும் வெளாவரியாக சொல்கிறாரு அவர் கணவர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் தீர்த்தக்குடியை சேர்ந்தவர் தாங்க சமுத்திரக்கனி. அவர் குடும்பத்தில் யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 55 வயசு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. அவருக்கு மனைவி இருக்காங்க. மனைவியோட பேர் துர்கா தேவி. அவங்களுக்கு 45 வயசு. ஒரே ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு 20 வயசுங்க. இவங்க குடும்பமே ஒரு சின்ன குடும்பம் தான். இந்த சமுத்திரத்தோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க. விவசாயம் பண்ணி அதை வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அது போக இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷமாக ஃபாரின்ல இருந்திருக்காரு. ஆனால் பொண்டாட்டி பிள்ளைகளை தனியாக விட்டுட்டு இவரால் அங்கே இருக்க முடியாதனால ஒரு 3 வருஷம் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இவங்க வந்துட்டாங்க. ஸோ இவங்க ஃபாரின்ல வேலை பார்க்கும்போது குடும்பத்தோட வரவு செலவு எல்லாத்தையுமே அந்த துர்கா தேவி தான் பார்ப்பாங்க. ஏதாவது எங்கே வெளியே போகணுன்னாலும் சரி, பொருட்கள் வாங்கணும்னாலும் சரி, எல்லாமே துர்கா தேவி தான் பார்ப்பாங்க. இந்த 20 வயசு பையன் இருக்கான் தெரியுமா, தினேஷ், அவன் படிச்சுட்டு தாங்க இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் இவரும் வந்துட்டு விவசாய தொழில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த துர்கா தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஆனால் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்க. அங்கே நிறைய லோன்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு லோன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதனால அடிக்கடி அவங்க வெளியே போவாங்க வருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா. அன்னைக்கு இப்படி தான் நார்மலாக இயல்பாக இருந்துச்சாங்க. இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சான். யாருக்கு? அந்த துர்கா தேவிக்கு. அப்போ என்னன்னா, இந்த மாதிரி நான் ஒரு லோன் வாங்கியிருந்தேன், இன்னைக்கு தான் கடைசி டேட்டு, நான் அந்த லோனை கெட்டணும், ஸோ நான் உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்களாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு போகிறாங்க, லோன் கட்டணும், மகளிர் சுய உதவி குழுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இவங்க போனவங்க
ரொம்ப நேரம் ஆகியும் ஆளை காணவே இல்லைங்க. இதனால அந்த 20 வயசு பையன் தினேஷும் சரி, அந்த சமுத்திரமும் சரி ரொம்பவுமே பயப்படுறாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆள்கிட்டே ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ அவங்க கூட சுய உதவி குழுவில் வேலை பார்ப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் கால் பண்ணும்போது, அக்கா இங்கே வரவே இல்லை, அது போக அவங்களுக்கு இன்னைக்கு எந்த டியூ டேட்டுமே கிடையாது, அப்படிலாம் இல்லையே, அவங்க வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காலிலேருந்து இவ மகளிர் சுய உதவி குழு கூட போகலன்னா அப்போ இவங்க எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரத்துக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி ரொம்பவுமே பயம், அம்மாவுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. இரவு 7 மணி ஆகுது, இன்னுமே வரல. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம காலைல வரைக்கும் பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருந்துட்டு பார்த்துட்டு அவள் அப்பையும் வரலன்னா நம்ம வந்து போலீஸில் போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நைட்டெல்லாம் தேடி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க, ஆனால் எங்கேயுமே கிடைக்கலங்க. மறுநாள் வேதாரண்யம் ஃபுல்லாக ஒரு வீடியோ ஆனது பரவுதுங்க. அந்த வீடியோ இந்த கணவராகிய சமுத்திரத்துக்கும் அந்த வீடியோ வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி வந்து கொடூரமான காயங்களோட பொணமாக இருக்காங்க எங்கே, அந்த புஷ்பவனம் பீச்சில். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து போலீஸ்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு தகவல் வந்துச்சு, நாங்கள் வீடியோவில் பார்த்தோம், அதனால தான் நாங்கள் ஸ்டேட்டாக வேதாரண்யம் ஸ்டேஷனுக்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போது இப்போ கணவன் சைட்லேயும் சரி பையன் சைட்லேயும் சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலாக போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போது இந்த கொலையை பண்ணது யார், இது திருட்டுக்காக தான் நடந்த கொலையா இல்லை வேறு ஏதாவது சம்பவம் இருக்கா இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய ஃபோன் வந்து திருடு போயிட்டுல. ஸோ சிம்மை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. சிம்மு பார்த்தா அது சுவிச் ஆஃப் ஆகிட்டு, முத நாள் நைட்டே வந்து இவங்க ஃபோன் அடித்து பார்க்கும்போதே ஃபோன் சுவிச் ஆஃபில் தான் இருந்திருக்கு. ஸோ ஃபோனு சுவிச் ஆஃபில் இருந்ததுனால இந்த சிம்மில் இருந்து யார்கிட்டலாம் வந்து பேசியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனே வந்து சைபர் கிரைமை விட்டு எடுக்க சொல்கிறாங்க. சைபர் கிரைமும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுக்காங்க. அதில் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த 45 வயசு பொண்ணு ஒரு 20 வயசு பையன் கூட ரொம்பவுமே ஃபோன் கால் பேசியிருக்காங்க. அதில் எல்லா ஹிஸ்ட்ரியும் வருது, மணிக்கணக்காக ஃபோன் பேசியிருக்காங்க, நிறைய ஃபோன் பேசியிருக்காங்களா. ஸோ அப்போ அந்த பையன் யார், அந்த ஃபோன் நம்பர் இருக்கிறது யாருக்கிட்டன்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கும் போது அந்த ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க. அதை ட்ராக் பண்ணும்போது அதே வேதாரண்யத்தில் புஷ்பவனம் அழகு கவுண்டர் காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல அருண்ங்கிற ஒருத்தருடைய ஃபோன் நம்பருங்க. அவருக்கு வெறும் 20 வயசுங்க. அதாவது தன்னுடைய மகன், அந்த 45 வயசு பொண்ணு இருக்கா பாருங்க துர்காதேவி, அவளுடைய மகன் வயசு தான் அந்த அருணுக்கு ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் யாருமே நம்ப முடியாத பல விஷயங்கள் வெளியே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அருணை வந்து இன்வெஸ்டிகேஷனில் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு போலீஸ்காரங்களுக்கு தான் சரியான டவுட்டு, தன்னுடைய மகன் வயசு 20 வயசு பையன் கூட இந்த அம்மாவுக்கு என்ன தொடர்பு, இவ்வளோ நேரம் கால் பேசியிருக்காங்க, அதுவும் கடைசியாக வந்து இவங்க ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகுதுக்கு முன்னாடி கடைசியாக இவங்க பேசின காலும் வந்து அந்த அருண் கூட தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சா. அந்த அருணை வந்து பயங்கரமாக விசாரிக்காங்க. எந்த வகையில் விசாரித்தா உண்மை வரும்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியுங்களா, அந்த வகையில் விசாரிக்காங்க. இப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேவலமான விஷயம் வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சு வருது. இது தெரிய வந்தோட்டி, என்னடா ஒரு மகன் வயசு பையன் கூட இப்படி இருப்பாளா இந்த பொம்பளை அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்களே ஆச்சரியப்படுற லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 45 வயசில் சேர்ந்த அந்த துர்காதேவிக்கும் 20 வயசில் சேர்ந்த அந்த அருணுக்கும் கள்ள தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. அது போக அந்த அருண் தான் வந்து இந்த துர்காதேவியை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் தெரிய வருது. எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. இந்த பையன் இருக்கான் பாருங்க, தினேஷுங்கிற அந்த பையனுக்கும் அந்த பொம்பளையோட ஹஸ்பண்ட் இருக்கார் பாருங்க சமுத்திரம், அவங்களுக்குமே பயங்கரமான ஷாக்கா. இப்போ தான் அருண் ஒன் பை ஒன்னா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருண் இருக்கான் தெரியுமா, இவன் வந்து சேலத்தில் மெடிக்கல் காலேஜ் படிக்கிறாங்க. அதாவது மெடிக்கல் காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். அப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவன் தான் அவன், ஓப்பனாக சொல்ல போனான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, படிப்பை ஒரு சைடு இருந்தாலும் இவன் வந்து சைடில் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்டர்பிரனர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இவன் நிறைய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையிலேருந்து மல்லிகை பொருட்கள் ஃபுல்லாக மொத்தமாக வாங்கிட்டு வந்து இங்கே உள்ள மக்களுக்கு, அதாவது வேதாரண்யம் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வந்து டெலிவரி பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கான். இவனோட பிஸ்னஸுமே நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு. அந்த ஊர் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லாருமே வந்து இவங்கிட்ட வாட்ஸ்அப்லேயே பொருள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி நிறைய பேருக்கு பரவி தான் இந்த துர்காதேவியோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணிகிட்டு இருக்கான், வெறும் 20 வயசு பையன் தான், இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் சொன்னாலே வீட்டுக்கு வந்து கொடுத்துருவான், ரேட்டுமே அஃபோர்டபுள் ரேட்டாக தான் இருக்குதுன்னு சொன்னோட்டி
துர்காதேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையனுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இவனும் வாங்கிட்டு வந்து நிறைய கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். ஒரு பிஸ்னஸ் ரீதியாக தான் துர்காதேவிக்கும் அருணுக்கும் பழக்கமானது ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தகாத உறவுக்கு எப்படிலாம் ஒன்று வழிவகுக்குமோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. என்னென்னா, இந்த துர்காதேவி வந்து அடிக்கடி வந்து பொருள் வாங்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி 2 பேரும் வந்து அடிக்கடி ஃபோன் காலில் ரொம்பவுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் காலில் ரொம்ப நேரம் பேசினா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கட்டத்தில் அது ஒரு தகாத உறவுக்கு வந்து அடித்தளமாக இருக்குதுங்க. ஸோ அப்போ கூட இந்த பொம்பளை யோசிக்கலை. 20 வயசு, தான் பெத்த பிள்ளையோட வயசு தான் ஆகுது, இவங்கிட்ட நம்ம இப்படி பேசுகிறது தப்பே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு செகண்டு கூட யோசிக்கல. ஆனாலும் அந்த 45 வயசு முத்திர பொம்பளைக்கு வந்து அவன் மேலேயே ஆசைங்க. இதனால என்ன ஆகுது, 2 பேரும் பயங்கரமாக ஃபோன் பேசியிருக்காங்க. வீடியோ கால்லேயே என்னென்ன வேலை பார்க்கக்கூடாது அவ்வளோ வேலையுமே, கீழ்த்தனமான வேலை அவ்வளவுமே வீடியோ கால்லே பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அருணுங்கிற பையனையும் நான் நல்லது சொல்ல வரல, அவனை அதுக்கு மேலே ஒரு காம கொடூரனாக இருந்திருக்கான். 20 வயசுலேயே எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கான்னா, இந்த மாதிரி இந்த பொம்பளை வந்து இவங்கிட்ட வந்து அஃபேருக்கு இருக்கிற மாதிரி வாரான். ஆனாலும் இவன் இருந்துக்கிட்டு இவனுடைய காம உணர்ச்சிகளுக்காக அந்த பொம்பளையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இவனும் நல்லா அந்த பொம்பளை கம்பெனி கொடுத்து பேசியிருக்காங்க. இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த அருண் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து துர்காதேவிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம எத்தனை நாள் தான் வீடியோ காலில் எல்லாமே பண்ணுறது, ஒரு நாள் நம்ம நேரில் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தா துர்காதேவியும். எதிர்பார்த்த விதமாக இவளுக்கு வந்து அமைஞ்சிட்டு. ஏன் எதிர்பார்த்தா அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இவன்கிட்ட பழகின கொஞ்ச நாள்லேயே இவன் பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே துர்காதேவிக்கு தெரிய வந்துட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அருண் வந்து ரொம்ப ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன் தாங்க. ஆல்ரெடி மெடிக்கல் காலேஜில் படிக்கான். இது போக என்டர்பிரினராக பிஸ்னஸ் வேறு பண்ணிகிட்டு இருக்கான் சைடில். இந்த பிஸ்னஸ்லேயே நல்ல இன்கம் பார்க்குறான். ஸோ அவனுக்கு பணங்கிறது ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி துர்காதேவிக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, இவங்க கூட நம்ம உறவு வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா இருந்தோம்னா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும், இவங்க கூட ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இவன் வந்து உறவில் இருப்போன்னு கூப்பிட்றான். இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கும் வந்து ஓகே அப்படின்னு தோணுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கணவன்ட்டையும் தன்னுடைய மகன்ட்டையும் வந்து பொய் சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி உதவிக்குழு கெட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லாட்ஜில் போய் உடலுறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நாள் நடக்குதுங்க. எப்பா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய 20 வயசு பையனும் கணவனும் வந்து ஒரு ஏமாலியா வீட்டில் அப்பாவியா இருக்காங்க. ஆனால் இவன் எந்த லெவலுக்கு குஜாலா இருந்திருக்கா பாருங்க. இது போக என்னன்னா, இவன் வந்து உடலுறவு முடிச்சுட்டு போகும்போது ஃபுல்லாக இவகிட்ட நிறைய காசை கொடுத்து பழக்கியிருக்காங்க. அப்போ காசு கொடுத்துட்டு இவளுக்கு காசு நிறைய கிடச்சிட்டு இவளுக்கு கூட கொஞ்சம் ஆசைகள் தூண்டுது. இவளுக்கு இப்போ அந்த பையன் வந்து அவனுடைய தேவைக்காக இவளை யூஸ் பண்ணுறான். ஆனால் இந்த பொம்பளையும் வந்து பணத்துக்காக அந்த பையனை வந்து யூஸ் பண்ணியிருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, லாட்ஜுக்கு போகிறது அது இதுங்கிறது ரொம்ப சேஃப் இல்லாமல் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த பையன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து காரில் தாங்க காலேஜுக்கே போவானா, அவ்வளோத்துக்குள்ளே பணக்காரன். ஸோ கார்லேயே வச்சு 2 பேரும் உடலுறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, இவன் காரை கொண்டுட்டு வருவான், இவன் ஏறுவான், அந்த புசுவானம் பீச்சுக்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு ஏரியா கிட்ட போய் காரில் வச்சு கேவலமாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 45 வயசு பொம்பளை அந்த லெவலுக்கு வெறி முத்தி போய் அலையிறியாடி அப்படின்னு தாங்க எனக்கெல்லாம் தோணுது. அந்த லெவலுக்கு ப்ரெஷர் ஆகுது எனக்கு. அந்த பையன் யோசிச்சு பாருங்கள், 20 வயசு பையங்க, தான் மகனுக்கு அதே 20 வயசு தான். ஒரு தாயாக இருந்திருந்தா அவளுக்கு அந்த மாதிரிலாம் தோணி இருக்குமா, யோசிச்சு பாருங்களேன். அந்த லெவலுக்கு அவளுக்கு காம வெறி முத்தி போய் அலையிறா. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காசும் இவன் கொடுக்குறான், இவளும் வந்து அடிக்கடி போகிறா காரில் வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. இதுக்கு அப்புறம் தாங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த அருணுங்கிற பையன் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு வந்து பர்த்டே வருதுங்க. அந்த பர்த்டே வந்தவட்டி அந்த பொம்பளை கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு பர்த்டே வாங்க, இன்னைக்கு நம்ம ஒன்றா இருப்போங்க. அதே மாதிரி அவள் வாரா, 2 பேரும் பீச்சுக்கிட்ட போகிறாங்க, காருக்குள்ளேயே வச்சு எல்லாமே பண்ணுறாங்க. பர்த்டே கிஃப்டாக அந்த பொம்பளைக்கு அந்த பையன் என்ன தெரியுமா அங்கே கொடுத்தான், 1.5 பவுன் செயின் போட்டிருக்காங்க. அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அந்த பையன் 20 வயசு தான் ஆகுது. அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவை தெய்வம் மாதிரி நினச்சி இவன் ஏதாவது பண்ணியிருப்பானான்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த கள்ள உறவில் ஈடுபட்டிருக்கா. அதுவும் தன்னுடைய வயசில் வந்து ஒரு பையனே இருக்கான் அந்த பொம்பளைக்கு, அது போக புருஷன் இருக்கான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவள் கூட உறவில் இருந்தது மட்டும் இல்லாமல் அவளுக்கு 1.5 பவுனில் வந்து செயின் போட்டிருக்காங்க. இவ சும்மாவே ஆடு வாய்ப்பு செயின்லாம் போட்டுவிட்டு இவளை சொல்லவா வேணும், இவளுக்கு ரொம்பவுமே இதாகிட்டுங்க. அப்பவும் இவளுக்கு வந்து எப்படின்னா, இவங்கிட்ட நம்ம எப்போம்லாம் போகிறோமோ அப்போம்லாம் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஏன்னா இவன் அந்த மாதிரி பழக்கி விட்டுட்டான், காசை கொடுத்து. இவளும் வந்து காசு அடிக்ட்டுங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அவள் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி தான் வேலையே பார்த்துருக்கா. கள்ள தொடர்பு எல்லாத்தையும் தாண்டி உடலுறவு பண்ணிட்டு காசை வாங்கிட்டு வந்திருக்கா. இவளாக கேட்குறத தாண்டி அவனாவே கொடுத்துருக்கான்னு தான் நீங்கள் பாருங்களேன்.
ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இதே மாதிரி அந்த பையன் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது தான் என்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு நாள். இவளும் வந்து அந்த அப்பாவி புருஷன்கிட்டையும் அந்த பாவப்பட்ட பையன்கிட்டையும் சொல்லிட்டு போறா. என்னன்னா, இந்த மாதிரி நான் வந்து உதவிக்குழு கட்டணும், எனக்கு அவசரமா அப்படின்னு சொல்லிட்டு போறா. போகும்போது என்ன ஆகுதுன்னா, இவன் வழக்கம் போல் காருக்கு வரான். இப்போ அந்த புஷ்பவனம் பீச்சுக்கிட்ட 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு பயங்கரமாக உடல் உறவில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. உடல் உறவில் ஈடுபட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் திரும்ப ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வரும்போது கார் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது தான் இவ வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்னன்னா, இன்னைக்கு எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுட்டு எனக்கு ஒரு 1,50,000 ரூபா ரெடி பண்ணி கொடு அப்படிங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை, நீ என்ன சும்மா சும்மா வந்து காசு கேட்டுட்டு இருக்க, நான் இப்போ ரீசெண்டாக கூட உனக்கு 1,50,000 பவுனில் செயின் போட்டோம்ல அப்படி இப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஆனால் இவ இருந்துக்கிட்டு இல்லை, எனக்கு உடனே காசு வேணும், அதுவும் 1,50,000 ரூபா வேணும், நீ கொடுத்தே ஆகணும். இவ வந்து ரொம்பவுமே கேட்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பையனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னடா இவ, நம்ம வந்து இவளை சந்தோஷமும் படுத்தணும், ரூபாயும் கொடுக்கணுமா, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துர்காதேவி வந்து பயங்கரமாக அந்த பையனை மிரட்ட ஆரம்பிக்கிறா. என்னன்னா, நீ மட்டும் எனக்கு 1,50,000 ரூபாய் இப்போ உடனே ரெடி பண்ணி கொடுக்கலன்னா நான் வந்து நம்ம 2 பேரோட உறவை வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவேன், உன் டாக்டர் படிப்பு, உன் பிஸ்னஸ், உன் குடும்பமான எல்லாம் நாசமாக போயிடும் அப்படி இப்படின்னு அந்த பையனை போட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க. அந்த பையனுக்கு வந்து டென்ஷன் ஒரு பக்கம் ஆகுது, ஒரு பக்கம் பயம் ஆகுது, இவ இப்படி பண்ணிடுவாளான்னு சொல்லிட்டு. ஏன்னா மிரட்டுறா, எப்படி மிரட்டுறா பாருங்களேன், உன்னோட படிப்பு பேரும் வாழ்க்கையே பேரும் அப்படி இப்படின்னு பண்ணுறா. இவ பண்ணுறதே எவ்வளோ கேவலமானது. ஆனால் இவ என்னமோ உத்தமி மாதிரி அந்த பையனை மிரட்டியிருக்கா. இதனால் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணிட்டான், காரில் போயிட்டு இருக்கும்போதே டக்குன்னு டோரை திறந்து அந்த பொம்பளையை தள்ளி விட்டுட்டா. யாரை, துர்காதேவியை. இந்த மங்காத்தா படத்தில் கூட த்ரிஷாவோட அப்பாவை அஜித் சார் தள்ளி விடுவார் பாருங்க, அந்த மாதிரி டக்குன்னு காரை திறந்து கீழே தள்ளி விட்டா. கீழே விழுந்தவன் வந்து அப்படியே விழுந்து கீழே கிடக்குறாங்க. அப்போ இவன் என்ன தெரியுமா பண்ணா, எனக்கு இவன் பண்ணும்போது தாங்க இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பீக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது தப்பு தான், இதை வந்து ஆதரிக்க கூடாது நம்ம. ஆனால் இவ வந்து அவளுடைய புருஷனையும் மகனையும் வந்து ஏமாத்திட்டு பண்ண ஒவ்வொரு கேவலமான விஷயத்துக்கும் இந்த 2 நிமிஷம் வந்து அவ்வளோத்துக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேர காரை வந்து ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டே சர்ன்னு வந்து அவன் மூஞ்சில் விட்டு ஏற்றிருக்காங்க. அவன் திரும்ப ஏற்றினவன் திரும்ப முன்னாடி ஃப்ரெண்டுக்கு வந்து திரும்ப மூஞ்சில் ஏற்றி கொடூரமாக காரை வச்சு அந்த பொம்பளை வந்து கொண்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன், கீழே தள்ளி போட்டு காரை வச்சு ஏற்றிருக்கான்னா பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பொம்பளை வந்து அதே இடத்துல போட்டால் நம்ம மேலே டவுட் வந்துடும், இல்லைன்னா போலீஸ்காரங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துடும் சொல்லிட்டு காரில் தூக்கிட்டு போய் நேராக அந்த பீச்சில் உள்ள ஒரு புதர்கிட்ட போட்டிருக்கான். ஸோ இது வந்து ஒரு திருட்டு சம்பவம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த பொம்பளையோட செயின், கொலுசு, பர்ஸு, செல்ஃபோனு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கான். செல்ஃபோனையும் வந்து உடச்சி தூரப்பட்டான். ஆனால் சிம் கார்டை வச்சு தான் போலீஸ்காரங்க இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இவன் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. கடைசியில் தான் இந்த பணத்தை வந்து ஊர் மக்கள் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக அனுப்பினோட்டி அந்த ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் அது நல்ல ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு. அப்போ தான் அந்த கணவருக்கும் மகனாகிய 20 வயசு தினேஷுக்கும் வந்து அந்த வீடியோ போயிருக்கு. இதை பார்த்துட்டு தான் இவங்க டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க. இந்த சம்பவம் எல்லாமே நடந்துச்சு. அருண் வந்து இதை ஃபுல்லத்தையும் வந்து போலீஸ்காரங்கள்ட்ட சொல்கிறான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுன்னா, இந்த அருண் மேலே வந்து கொலை கேஸ் போட்டாங்க. கொலை கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு என்னென்னா, ஒரு பொம்பளை அவளுடைய காமம் எந்த லெவலுக்கு முத்தி போய் இருந்துச்சுன்னா, தன்னுடைய மகன் வயசில் உள்ள ஒரு பையன் கூட இந்த லெவலுக்கு ஒரு சில்மிஷம் பண்ணியிருப்பான்னா யோசிச்சு பாருங்களேன். அந்த பொம்பளை மட்டும் இன்னமும் உயிரோடு இருந்து உங்கள் கையில் கிடச்சிருந்தா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவு கேட்டால் அவளுக்குலாம் தூக்கு தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கலாங்க. ஸோ அந்த 20 வயசு பையன் மேலேயும் தான் தப்பு, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இந்த 45 வயசு பொம்பளைக்கு எங்கே போச்சு அறிவு, எனக்கு அது மட்டும்தாங்க ஒரே கேள்வி. அவள் வந்து நினச்சிருந்தா ஆரம்பத்திலே இந்த உறவை வந்து கட் பண்ணியிருக்கலாம். தான் மகனை மாதிரி அந்த பையனையும் நினச்சிருந்தான்னா இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு அந்த குடும்பம் வந்து சீரழிஞ்சிருக்குமா. இப்போ பாருங்கள், அந்த கணவனுடைய நிலைமையும் அந்த பையனோட நிலைமையும் சீரழிஞ்சு சின்ன பின்னமாயிட்டு. நாளை பின்ன அந்த பையனுக்கு எவனாவது பொண்ணு கொடுப்பானா, இல்லை அந்த பையன் வந்து நாளை பின்ன ஒரு சொசைட்டிக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து அவனால் நடக்க முடியுமா. யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க பண்ணுற வேலைனால பின்னாடி பல பேரோட வாழ்க்கை பாதிக்குதுங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது போக உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இந்த சம்பவத்தை பற்றி. இன்னொரு சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.